ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்டரிஸ்லாம் மோஸ்ட்லி வெஸ்ட் கோஸ்ட்லயும் சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லயும் தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு முகலாயர்கள் கட்டுப்பாட்டுல இருந்த எல்லா இடத்துலயும் ஃபேக்டரிஸ் கொண்டு வரணும்னு ஆசை. குறிப்பா கிழக்குல இருக்கக்கூடிய பெங்கால்ல. அன்னைக்கு இருந்த பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், பீகார், ஒடிசாலாம் சேர்ந்துதான் இருந்துச்சு. 1670 இங்கிலீஷ் கிங் சார்லஸ் II ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சில ரைட்ஸ் கொடுக்குறாரு. அது என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெரிட்டரிஸை அக்வயர் பண்ணலாம்னோ, பொலிட்டிக்கல் பவரை அவங்க கையில் வச்சுக்கலாம்னோ, மணி மின்ட் பண்ணிக்கலாம்னோ, அவங்களோட டெரிட்டரியில் சிவில் அண்ட் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் செயல்படுத்திக்கலாம்னோ, தேவைப்பட்டா பிரைவேட் ஆர்மி ஃபார்ம் பண்ணிக்கலாம்னோ, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம்னோ, யார் மேலே வேணும்னாலும் வார் டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. 1982 பெங்காலோட முகல் கவர்னரா சைஸ்தா கான் கிட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேட் பண்ண பர்மிஷன் கேட்குறாங்க. பெங்காலில் ஆல்ரெடி அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வணிகம் ஈஸியாக இருக்க ட்ரேடிங் ரைட்ஸும் டாக்ஸ் கட் ஆஃப்ஸும் கேட்டாங்க. அந்த டைமில் அவுரங்கசீப் பேரரசர் ஆகுறாரு. அவுரங்கசீப் ஈஸ்ட் இந்தியாவோட ரெக்வஸ்ட்டை கேள்விப்பட்டதும் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னர் ஜோசியா சைல்ட் அவர் அவுரங்கசீப்போட முடிவில் உடன்பாடு இல்லாமல் இருந்தார். அதனால அவரோட படையை வச்சு முகலாயர்கள் மேலே 1686 போர் தொடுக்கிறாரு. ஆனால் அவங்களோட ஆர்மி முகலாயர்கள் கிட்ட படுதோல்வி அடைகிறாங்க. ஜோசியா சைல்ட் அவுரங்கசீப் கிட்ட மண்டி விட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதோட ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்கை தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க.